அணில் முதுகுல இருக்கிற கோடு எதனால எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராமர் சீதாதேவியை காப்பாத்தி கூப்பிட்டு வர்றதுக்காக இங்க இருந்து இலங்கைக்கு செல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. ராமர் இலங்கைக்கு போறதுக்காக ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் அமைச்சாங்க. இந்த ஒரு பாலத்தை உருவாக்குறதுக்கு ராமருக்கு யார் உதவி செஞ்சாங்க தெரியுமா? ராமரோட வானர சேனைகள் தான். ராமரும் வானர சேனைகளும் சேர்ந்து இலங்கைக்கு பாலம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அணில் தன்னால் முடிஞ்ச உதவியை ராமருக்கு பண்ணணும்னு நினச்சி சின்ன சின்ன கற்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கடலில் போட்டுச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானர சேனைகள், நாங்கள்லாம் பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு பாலத்தை அமைச்சிக்கிட்டு இருந்தா நீ இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களை எல்லாம் வந்து அந்த பாலத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ கொண்டு வர இந்த சின்ன சின்ன கற்களால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி கேலி பண்ணியிருக்கிறாங்க வானர சேனைகள். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமர் வானர சேனைகள் கிட்ட, நீங்க எதுக்காக இந்த அணிலை கேலி பண்றீங்க? நீங்க கொண்டு வர இந்த பெரிய பெரிய கற்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கறது இந்த அணில் கொண்டு வர சின்ன சின்ன கற்கள் தான். அதனால இந்த ஒரு அணில் செய்யறது மிகப்பெரிய உதவி, அதை கேலி செய்யாதீங்க அப்படின்னு வானர சேனைகள் கிட்ட புரிய வச்சு ராமர் அந்த அணிலோட பக்தியையும் உழைப்பையும் பார்த்து அதோட முதுகுல தடவி கொடுத்தாரு. அவர் தடவின இடத்துல அணிலுக்கு 3 கோடுகள் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த கதை ராமாயணத்துல அணிலோட பக்தியையும் சின்ன செயல்களும் எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதை சொல்கிறது.